வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தர் இக்கோவிலில் அழுது நின்றபோது உமையம்மை ஞானப்பால் வழங்கி இறைவனுடன் காட்சியளித்த ஸ்தலமாகவும், ஞானம் பெற்ற திருஞான சம்பந்த பெருமான் தனது 3வது வயதில் தோடுடை செவியன் என்ற முதல் தேவார பதிகத்தை அருளிய தலமாகவும் விளங்குகிறது. சிறப்புமிக்க இக்கோவிலில் சித்திரை பெருவிழா சித்திரை 1ஆம் தேதி தொடங்கி 20 நாட்கள் நடைபெறும். அதன்படி இவ்வாண்டு சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2ஆம் நாளான இன்று திருமுலைப்பால் விழா நடைபெற்றது. சிவிகை பல்லக்கில் திருஞான சம்பந்தர் பிரம்ம தீர்த்த கரையில் எழுந்தருள, தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் திருநிலை நாயகி அம்பாள் பல்லக்கில் எழுந்தருள ஞானப்பால் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குழந்தைகள் ஞானம் பெற வேண்டி வழிபாடு நடத்தினர். சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 19ஆம் தேதி திருக்கல்யாணம், 22ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் மற்றும் 28ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடக்கிறது. ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து முடங்கியார் ரோட்டில் உள்ள தனியார் கல்லூரிக்கு மகளிர் இலவச பஸ் இன்று காலை புறப்பட்டது. கல்லூரி மாணவிகள் முழு அளவில் செல்லும் பஸ்ஸில் இன்று திருவிழா மற்றும் செமஸ்டர் விடுமுறை காரணமாக குறைந்த அளவு மாணவியர் பயணிகளுடன் சென்றது. பஸ் ஸ்டாண்டிலிருந்து காந்தி சிலை ரவுண்டானாவில் திரும்பும் போதே பஸ்ஸின் பின்பக்க படிக்கட்டு கட்டாகி தொங்கியபடி மேடு பள்ளங்களில் ரோட்டில் உரசியது. விபரீதம் தெரிந்து பயணிகள் பின்பக்க பாதையை உபயோகிக்கவில்லை. தாலுகா அலுவலகம் முன்பு வரும்போது படிக்கட்டு துண்டாகி ரோட்டில் விழுந்தது. விபரீதம் தெரிந்து பயணிகள் உபயோகப்படுத்தாத காரணத்தால் விபத்து ஏற்படவில்லை. மெயின் ரோட்டின் ஓரத்திலேயே படிக்கட்டை விட்டுவிட்டு பயணிகளை இறக்கிவிட சென்ற பஸ் திரும்பி வந்து படிக்கட்டினை எடுத்துக்கொண்டு டெப்போவிற்கு சென்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவ சுவாமி கோவில் சித்திரை விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை மூலவர் பெருமாள் அம்புஜவல்லி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அர்ச்சனைகள் நடந்தது. தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடக்கும் சித்திரை விழாவில் முக்கிய நிகழ்வாக நாளை இரவு தங்க கருட சேவை நடைபெற உள்ளது. ஏப்ரல் 21ஆம் தேதி காலை தேர் திருவிழாவும், 23ஆம் தேதி மதியம் மட்டையடி உற்சவமும், இரவு நித்திய புஷ்கரணி திருக்குளத்தில் தெப்பல் உற்சவமும் நடைபெற உள்ளது. சிவானந்தா காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் சோதனையிட்டனர். 1.5 மணி நேரம் சோதனை நடத்திய நிலையில் வீட்டில் இருந்து எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தன் புதுச்சேரி நகர பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்.
ஏற்கனவே உழவர் சந்தை மற்றும் முக்கிய வணிக நிறுவனங்கள், மார்க்கெட் பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வேட்பாளரின் மனைவி நிவேதிதா ஓட்டு சேகரித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் சுத்தமான குடிநீர் கேட்டு கோரிக்கை வைத்தனர். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா வந்துருக்கு தண்ணி. இந்த நாடு வந்து சாப்பாடு 2 மாசத்துக்கு சாப்பாடு எதுவுமே சரியா முடியல. எப்படி இப்பதான் உப்பு மேடம் கொஞ்சம் தண்ணி மேல போடுங்க, கொஞ்சம் மேல போடுங்க தண்ணி. அந்த பையன் என்ன வர சொல்லலாம் சரவணா தம்பி தம்பி இப்படி வந்துப்பா சூட் பண்ற மாதிரி தம்பி சொல்றேன்.